அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி பெங்களூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ கோவர்தன க்ஷேத்ரா அப்படிங்கிற ஒரு திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பெங்களூர் பசுவன்குடியில் அமைஞ்சிருக்கு. நம்ம கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்குறோம். மெயின் என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ரீ கோவர்தன க்ஷேத்ரா அப்படின்னு எழுதியிருக்கும். இது உடுப்பியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ புத்திகே மட்டா அவங்களுடைய பிரான்ச்சு. இந்த கோவில் ஒரு குகை கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. செயற்கையான பாறைகள்லாம் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பழங்கால குகை போல் இந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது குகைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே வரும்போதே உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பாறைகள்லாம் அமைச்சு ஒரு குகைக்குள்ளே இருக்கிற சாமியை பார்க்குற மாதிரியே அமைச்சிருப்பாங்க. இந்த கோயிலுக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்க்குறதே ஒரு புது அனுபவமாகவே நமக்கு இருக்கும். இந்த கோவிலுக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. பக்தர்கள் எல்லாமே ஃப்ரீயாகவே போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த சுவாமிக்கு ஏதாவது சேவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சேவாலயால் இருக்கிறவங்கள நம்ம விசாரித்தோன்னா அவங்க சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமுமே பெரிய பெரிய பாறைகளை குடஞ்சி அமைச்சிருக்கிற மாதிரி இந்த கோயிலுடைய வழிகள்லாம் அமைச்சிருக்காங்க. நம்ம நேராக கிருஷ்ணரை தான் பார்க்குறோம். கோவர்தன மலையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய அழகான கிருஷ்ணர். பிருந்தாவன மக்களை பெருமழையிலிருந்து காக்க கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கியதான் புராண கதை. கிருஷ்ணர் கோவர்தன மலையை தன் சுண்டு விரல்லையே தூக்கியிருப்பார். அந்த மலைக்கடியில் மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றியிருப்பார். அடுத்ததாக கிருஷ்ணரை வசுதேவர் ஆயர்பாடிக்கு கொண்டு போக போது ஆதிசேஷன் குடை பிடிக்கக்கூடிய சிற்பம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடக்கூடிய சிற்பங்கள்லாம் அந்த குகையிலே அழகாக செதுக்கியிருக்காங்க. கிருஷ்ண லீலைகள்லாம் இங்கே ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க. நம்ம அடுத்த லீலையாக பார்க்க போகிறது சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் கம்சனோட ஏவுதல் பொருட்டு வண்டி சக்கரமாக கிருஷ்ணரை கொல்ல வருவான். கிருஷ்ணர் அவரை வதம் பண்ணுறது தான் இந்த சகடாசுர வதம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காளிங்க நர்தன கிருஷ்ணர். இங்கே கிருஷ்ணர் காளிங்கன் அப்படிங்கிற பாம்போட ஆணவத்தை அடக்கி அவர் மேலே நர்தனம் ஆடுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணர் பூதனா அப்படிங்கிற ஒரு அரக்கியை வதம் பண்ணுவார். அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக கோவர்தன மலையை கையில் தூக்கி பிருந்தாவன மக்களை காத்தது. அடுத்ததாக பகவான் கிருஷ்ணர் அகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பாம்பு வடிவம் எடுத்து கிருஷ்ணரை கொல்ல வரும்போது அவரை கிருஷ்ணர் வதம் பண்ணக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அடுத்து கம்சனால் ஏவி விடப்பட்ட பகாசுரன் என்னும் மாபெரும் பறவை அரக்கன் கிருஷ்ணரை விழுங்கிய போது பகவான் கிருஷ்ணர் அவன் தொண்டைக்குள் பூந்து எரிச்சலூட்டி வதம் செய்த அற்புதமான ஒரு காட்சி. அடுத்ததாக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதையின் போது கிருஷ்ணர் எடுத்த அற்புதமான ஒரு விஸ்வரூப காட்சி. அடுத்ததாக கௌரவரோட சபையில் பாஞ்சாலி தொழிலுரியப்பட்ட போது கிருஷ்ணர் அவருடைய மானத்தை காக்கும் பொருட்டு அருள் புரிந்த காட்சி. இது மாதிரி கிருஷ்ணர் பல்வேறு லீலைகளை புரிஞ்சிருக்கார். இதில் முக்கியமான சில லீலைகளை மட்டும் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாகவும் அமைச்சிருக்காங்க.
இங்கே இருக்கக்கூடிய கோஷாலை வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே அழகாக 2 மாடுகள் வந்து இருக்குது. இங்கேயே வந்து வித்யாபீடம் அப்படின்னும் இருக்குது. இங்கேயே வந்து ஸ்கூலும் வந்து வச்சுருக்காங்களாம். இங்கேயும் தங்கி படிக்கிறதுக்கும் வந்து வசதிகள்லாமும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காலையில் 7 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்குமே திறந்திருக்கும். எப்போ வேணால் வந்து நம்ம வந்து சுவாமியை இங்கே தரிசனம் வந்து பண்ணலாம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனல்லே பஸ்வன்குடியில் இருக்கக்கூடிய புல் டெம்பிள் விநாயகர் கோயிலெலாம் எடுத்து போட்டிருக்கோம். அந்த கோயிலோடைய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அந்த கோவிலையும் வந்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான கோவில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.